வணக்கம் brothers and sisters, welcome back to TechWise Tamil and இது CommentsArena episode 98 and இன்னைக்கு தேதி டிசம்பர் 30. ஸோ இன்னும் 2 நாள்ல 2வது நாள் ஹாப்பி நியூ இயர். ஆமா அவ்வளோ ஃபாஸ்டா போகுது இல்லையா? புது வருஷமோ பழைய வருஷமோ எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் போயிடலாம். குரு முருகேஷ், மிஸ்ஸிங் விக்கி ப்ரோ. நீங்க மட்டுமா மிஸ் பண்றீங்க? சரி, லீவ்ல இருக்கிறான், அவன் வெக்கேஷன் போயிருக்கான், ஒரு வாரமா ஜன்னல்ல இருந்து எதையோ பாத்துட்டு இருக்கான், ஜாலியா இருக்கிற அவனை நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்க. இங்க உட்கார்ந்துட்டு எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு, எவ்வளவு ஜாலியா இருக்கான் அவன். என்னடா நீங்க பாட்டுக்கு மிஸ்ஸிங் விக்கி ப்ரோன்னு சொல்லிடுறீங்க. சரி விடு, அடுத்த வருஷம் வருவாரு கண்டிப்பா. அடுத்த வருஷம் இது இன்னும் நம்ம மாறல. 90s கிட்ஸ் திருந்தவே மாட்டாங்க. 2 நாள்ல நியூ இயர் வர போகுதுன்னா அடுத்த வருஷம் தான் ஸ்கூல் திறக்குது தெரியுமா? அதான் அதேதான். Okay, for CommentsArena, hi guys. Friend constantly asking me to tell good mobile under 20k. Redmi Note 8 Pro நான் சொன்னேன், realme X2. ஓகே, ஆனா ஆஃப்லைன்ல தான் ப்ராடக்ட் வாங்கணுமாமா. நீங்க ஒரு நல்ல ஆஃப்லைன் போன் சஜஸ்ட் பண்ணுங்க. ரெண்டுமே Note 8 Pro ஆஃப்லைன்ல இருக்கு, X2 அவேலபிள் ஆஃப்லைன். ஆமா, ரெண்டுமே ஆஃப்லைன்ல இருக்கு ப்ரோ. எது வேணுமோ வாங்கிக்கலாம். எது வேணுமோ வாங்கிக்கலாம்ன்றது இருக்கட்டும்டா. நீ அதுல எது சொல்லுவ? டக்குன்னு சொல்லு. ஆல்ரெடி விவோ போன் யூஸ் நான் வந்து realme X2 சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, நீடா? நானும் அதான் சஜஸ்ட் பண்ணுவேன். கேமிங் ஆர்டர் இருந்தா ரெண்டுமே பெஸ்ட் போன்ஸ் தானே. சரி, நீ தான் சஜஸ்ட் பண்ணிட்டல, அவ்வளவுதான். பாத்துக்கோங்க, 2 பேர் ஓட்டு போட்டாங்க. இதுக்கு மேல நான் 3ஆவதா ஒருத்தன் தனியா Redmi Note 8 Proன்னு சொன்னேன்னா நீ யாரோ கோமாளி அப்படிதான் இருக்கும். சோ அடுத்துக்கு போயிடலாமா? பீயிங் கிரியேச்சர்ஸ். வணக்கம் கீக்ஸ். This is TechWise Tamil. I really need your suggestion. ஹெல்ப் பண்ணுங்க. என் யூசேஜ் மெயினா என்னன்னா வாட்சிங் யூடியூப் வீடியோஸ், அப்புறம் வாட்ஸ்அப் வாய்ஸ் அண்ட் வீடியோ கால்ஸ். கேமிங் மல்டிமீடியா எல்லாம் கிடையாது. நான் லுக்கிங் டு யூஸ் மொபைல் 2 to 3 வருஷமா யூஸ் பண்ணோம். நல்ல பேட்டரி இருக்கணும், நல்ல டிஸ்பிளே. பட்ஜெட் வந்து 10,000 ரூபா. ஓகே, நல்ல மொபைல் சொல்லுங்க. கேன் யூ கைஸ் ப்ளீஸ் லாங் டேர்ம் ரிவ்யூ Nokia 4.2க்கும் 6.1 Plusக்கும் பண்ணணுமாமா? ரொம்ப ஆசையா இருக்கா? ஓகே, ஆல்சோ யுவர் தாட்ஸ் அபவுட் Moto G series in 2019 ஒர்த்தான்னு சொல்லுங்க. என்னடா ஃபர்ஸ்ட் கேள்விக்கு என்ன பதில் உங்களுக்கு? 10,000 ரூபாய்க்கு டக்குனு ஒரு போன் சொல்லுங்கடா. Vivo U20 அந்த ஆஃபர்ல இருக்குல்ல இப்போ நிறைய. Redmi Note 7 Pro, Note 7 Pro இருக்கு, realme 3 Pro, realme 3 Pro இருக்கு, Vivo U20 வந்து 11,000 இருக்கு. ஆனா இந்த கார்ட் ஆஃபர்ஸ்லாம் நிறைய வருது அமேசான்ல. அப்புறம் Nokia 6.1 Plusல வந்து 6GB RAM மாடல் வந்து 10,000 ரூபாய்க்கு இதுல இருக்கும், இருந்ததுன்னா பாருங்க. சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அண்ட் 4.2 and 6.1 Plus பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, 4.2 வந்து செகண்டரி போன்ஸா யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து வீட்டுல யாராவது வயசானவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஆண்ட்ராய்ட் போன் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 4.2க்கு போலாம். 6.1 Plus வந்து ஓரளவுக்கு நல்ல போன் ப்ரோ. அது வந்து ஒர்த்தான டிவைஸ் தான். அதுல இது வரைக்கும் பெருசா பஞ்சாயத்துன்னு பார்த்தா அந்த நிறைய பேர் இந்த டைப் சி, நிறைய பேரும் இல்ல, ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி டைப் சி வந்து கொஞ்சம் லூஸ் ஆகுதுன்னு. மற்றபடி எதுவும் பெருசா பிரச்சனை நான் வரைக்கும் அதில் பார்த்தது இல்லை. அண்ட் ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் அதுக்கு வருது. ஸோ அது வந்து ஒரு ஒர்த்தான டிவைஸ் தான், காம்பாக்டான டிவைஸ்ன்னு சொல்லலாம் இப்போதைக்கு. அடுத்து அப்துல் சலாம், ஹாப்பி நியூ இயர் அவெஞ்சர்ஸ் ப்ரோஸ். அவெஞ்சர்ஸ் நம்மலாம் சிவப்பு கலருக்கு யாரு? சரி, அயன் மேன் எடுத்துப்போம். நம்மளே எது நல்லா பாசிட்டிவா இருக்கோ அதை எடுத்துப்போம். ஏன்னா ஸ்பைடர் மேன் சொன்னா இவனும் சண்டை போடுவான், நட்ட நடுவில் ஒரு 2 பேரும் ஸ்பைடர் மேன் வாங்க. ஃபியூச்சர்ல மொபைல் டிஸ்பிளே ப்ரோக் ஆயிடுச்சுன்னா கேமரா 64 to 108 மாத்தணும்னாலே என்னது? ஃபியூச்சர்ல மொபைல்ல டிஸ்பிளே ப்ரோக் ஆயிடுச்சுனாலும் கேமரா 64 to 108க்கு மாத்தணும்னாலும் மாத்துற மாதிரி ஈஸியா டிஸ்மேண்டில் அண்ட் அசம்பிள் பண்ற மாதிரி மொபைல் வர சான்ஸ் இருக்கா? ப்ராஜெக்ட் ஆரா அது வந்து முடிச்சு போச்சு. ப்ராஜெக்ட் ஆரா மட்டும் இல்ல, மொபைல் மேனுஃபேக்சர் பண்றவங்க எல்லாம் சாண்ட்விச் அப்படின்ற கான்செப்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்பனா அந்த நோக்கியா, சாம்சங், எல்ஜி எல்லாம் போன் செஞ்சுட்டு இருந்தாங்க, ஸ்லைடிங் போன்ஸ். அதெல்லாம் அப்போ வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. டச் டிஜிடைசர், டிஸ்பிளே எல்லாம் தனித்தனியா இருந்தது. ஏதாவது ஒண்ணு உடஞ்சதுன்னா அதை மட்டும் மாத்திட்டு போயிடலாம் டக்கு டக்குன்னு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஆமா, அப்பதான் நிறைய காசு கறக்க முடியும். ஆமா, இப்ப எல்லாமே ரிமூவல் பேட்டரி கூட வருது இல்ல, எல்லாமே பில்டின் பேட்டரி தான். எல்ஜி கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்களும் நிறுத்திட்டாங்க. யாருமே கொடுக்கறது இல்லடா இப்போ. ஏன்னா சும்மாவே எல்ஜிக்கு போன் வைக்கல, இப்படியாவது காசு பார்க்கணும்ல இனிமே. சரி, பாவம் எல்ஜி. பாலமுருகன் என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு நல்ல மொபைல் வேணும், பட்ஜெட் வந்து 25,000. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கேமரா, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் செகண்ட் பர்ஃபார்மன்ஸ், தேர்ட் வந்து லுக்கு பெஸ்டா இருக்கணும். மீ நோட் 10 எப்போ லான்ச் ஆகும்? அது அடுத்த வருஷம் தான் ஜனவரி இல்ல பிப்ரவரி இந்தியால லான்ச் ஆயிடும். ஓகே, 25,000 இப்போதைக்கு K20 Pro தான் பெஸ்டா இருக்கு. கேமராவும் நல்லா இருக்கு, லுக்ஸ் சொல்லுவாங்க, லுக்ஸ் சூப்பரா இருக்கும். கிளாஸ் பேக் ஃப்ளேம் டிசைன் வந்து சூப்பரா இருக்கும். ஆமா. சோ ஃபிலிம் டிசைன் ஓகே. சோ அடுத்து வந்து ராஜ் பிரதீப் 32, அம்பீஸ், how to use Galaxy smartwatch as standalone device to attend and place calls. நான் ஏர்டெல் போஸ்ட்பெய்டு யூஸ் பண்றேன். கேன் யூ ப்ளீஸ் இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது eSIM எப்படி
அதை eSIMல இது எப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றது. நான் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் வந்து எல்டி வாங்கிட்டேன். வச்சிருக்கீங்கன்னா ஏர்டெல் ஸ்டோருக்கு போங்க, அங்க போய் eSIM ஆக்டிவேஷன் பத்தி கேளுங்க வாட்ச்ல, அவங்க கண்டிப்பா ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. அது சிம்பிளான ப்ரொசீஜரா தான் இருக்கும். ஒரு QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புவான், அந்த நீங்க ஃபில் பண்ணி ஆக்டிவேட் பண்ணா டக்குன்னு ஆக்டிவேட் ஆயிடும். பட் இவர் கேலக்ஸி வாட்ச் வாங்கிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிவேட் பண்ணும்போது சாம்சங் போன் தேவைப்படும் அப்படின்னு ஸ்டோர்லயும் சொல்லிருக்காங்க. கண்டிப்பா அது பாத்துக்கோ. அப்படி எங்கேயும் உங்ககிட்ட சாம்சங் போன் இல்லைன்னா அதுக்காக சாம்சங் போன்லாம் வாங்க முடியாது. ஏர்டெல் ஸ்டோர் போறீங்களா, அங்கே ஏதாவது சாம்சங் போன் இருக்குன்னா உருவிடுங்க, அவங்களே பண்ணி தருவாங்க. அப்புறம் வந்து மணி எஸ், நான் அடிக்கடி ஃபிளைட் அண்ட் ஷிப்ல டிராவல் பண்ணுவேன். ஸோ ஐ நீட் குட் டியூரபிலிட்டி பவர் பேங்க்கும் வேணுமா. 10,000 10,000 mAh சொல்றாரு, போதுமா இல்ல 10,000க்கு மேல வேணுமா. டாப் இன்னது டாப் 5யா. ஃபிளைட் அண்ட் ஷிப்ல பவர் பேங்க் அலோவ் பண்ணுவாங்களா, எவ்வளவு கெபாசிட்டி வரைக்கும் கொண்டு போகலாம். பிரச்சனை இல்ல, 20,000 கூட கொண்டு போகலாம். ஆனா கேபின்ல அலோவ் பண்ணுவாங்க, இதுல செக்கின்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே பவர் பேங்க்ல செக்கின்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. 20,000 வாங்குறது சேஃப் தான். 10,000 வந்து டக்குன்னு காலிடுங்க. லாங் ஜர்னி போறதா இருந்தா சீக்கிரமா சார்ஜ் போயிடும். டாப் 5னா எனக்கு தெரிஞ்சு மீ இருக்கு, அப்புறம் நம்ம இது இருக்கு ரியல்மி பவர் பேங்க், ஸ்டஃப் கூல் இருக்கு, நிறைய பேர் டைப் சி இருக்கு, அப்புறம் ரியல்மி பவர் பேங்க் இருக்கு. ப்ரோ ஒன்னு மட்டும் தான் ப்ரோ, நீங்க பவர் பேங்க் வாங்குறீங்களா ஃபர்ஸ்ட் நல்ல பிராண்டா பார்த்து வாங்குங்க. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரே பிராண்ட்ல இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். பட் அதுலயே இருக்கிறதுல எது பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஸ்டார் ரேட்டிங் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். வெரிஃபைடு பையர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க, அதை வச்சு நீங்க வாங்கிக்கோங்க, அதான் பெஸ்ட். அடுத்து ஹரிசங்கர், Nokia 4.2 மொபைல் அமேசான்ல 6,975 இருக்கு. இது வந்து குட் ஆர் நாட். நான் வந்து அம்மாக்காக வாங்குறேன். அம்மாவோட யூசேஜ் வந்து என்னன்னா யூடியூப், வாட்ஸ்அப், போன் கால், அவ்வளவுதான். அப்போ அவ்வளவுதான் ப்ரோ, அது ஒர்த்து தான். ஓகே, யூடியூப், வாட்ஸ்அப், போன் கால்ஸ் இந்த இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போறாங்கன்னா 3GB 32GB தான், ஒரே மாடல் தான் இருக்கு. 4.2 ஒர்த்தான போன் தான் ப்ரோ, இதுக்கு நம்பி வாங்கலாம். ஸ்னாப்டிராகன் 439 தான். ஸோ ரெட்மி 8 அண்ட் 8 யூசர்ஸ்க்கு தெரியும் 439 எப்படி இருக்கும்னு. அண்ட் இதுல ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படிங்கறதுனால பெருசா அதுக்கு வந்து ஒரு கஷ்டமான வேலைன்னு சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் HD டிஸ்பிளே தான், அதனால அது ஒர்த்தான போன் தான், நம்பி வாங்கலாம். அதே மாதிரி ஒரு நல்ல கேஸும் வாங்கிக்கோங்க, கிக் ஸ்டாண்டோட, ரைட்டா, ஏன்னா கிளாஸ் பில்டு. அடுத்து அருண்குமார், சிவா ப்ரோ, வாட்சன் ப்ரோ ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்க. OnePlus 7 வாங்கலாமா இல்லாட்டி K20 Pro வாங்கலாமா. சென்டர் ப்ரோ இந்த கொஸ்டின் சொல்ல வேணாம், அவன் சொல்ல மாட்டான். அவன் நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் சொல்ல மாட்டான் இப்போதைக்கு. அவன் ஜன்னல்ல இருந்து எதையோ பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கேட்டுக்கோங்க. என்னடா K20 Pro K20 Pro தான் நான் சொல்லுவேன். K20 Pro நீங்க சிவா ப்ரோ. இல்லடா இப்போ K20 Proனா உனக்கு அந்த வைட் ஆங்கிள் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்கட்டும், அப்புறம் டெலிஃபோட்டோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இருக்குடா. வேற OnePlus 7ல 2 கேமரா தான், இல்ல ஒன்னு தான் வந்து பிரைமரி சென்சார், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டெப்த்துக்கா இருக்கலாம், இல்லாட்டி எதுக்குன்னு தெரியாது அந்த மாதிரி. ஓகே, சோ அப்படிலாம் யோசிக்கும் போது கேமரா ஒரு பிரைம் ஃபேக்டரா இருந்ததுன்னா K20 Pro. இல்ல ப்ரோ ஆக்சிஜன் வாய்ஸ் கம்யூனிட்டி இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் ஆகும், அது இதுன்னு சொல்லிட்டு நான் சுத்திட்டு இருப்பேன் அப்படின்னா நீங்க OnePlus 7 ரொம்ப சீக்கிரமா வேணும் அப்படின்னா கண்டிப்பா. ஆனா அடுத்த வருஷம் எப்படியும் இது கொஞ்சம் ஸ்லோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுவும் வந்துரும் கண்டிப்பா. K20 Proவோட ஆண்ட்ராய்ட்ல வந்து சீக்கிரமா வரும் என் நம்பிக்கை இருக்கு. அது உண்மைதான். K20 Proக்கு அதுக்காக அப்படி கிடையாது, K20 Pro MIUI தான், MIUI அப்டேட்ஸ் மெயினா வரும், அதுக்கப்புறம் மத்த அப்டேட்ஸ் கொஞ்சம் இதுவாகும். ஆமா, ஆனா அதான் நீங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கு இப்ப சொல்லிருக்கோம் இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து நீங்க அப்படியே எதுக்கு போலாம் அப்படின்னு பாத்துக்கோங்க இல்லையா. அடுத்து ராஜா MCA, பெஸ்ட் 128GB மெமரி கார்டு சொல்லுங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, சாம்சங் சாண்டிஸ்க், அப்புறம் வேற யாராவது இருக்கீங்களாடா அப்படின்னு கூப்பிட்டு கேட்டு எல்லாரையும் கூட வாங்கி. சாண்டிஸ்க் அண்ட் சாம்சங் ரெண்டு வாங்கலாம். ஸ்ட்ரான்டியம்னு ஒரு பிராண்ட் இருக்கும், அது வாங்க வேண்டாம். அப்புறம் U3 மெமரி கார்டு வாங்குறது அல்ட்ரா. ஓகே, சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. U3 அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்கான், ரைட்டா. அதுல வந்து ரீடு ரைட் ஸ்பீட் ரொம்ப அதிகமா இருக்கும், அதை நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ரேட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். விக்னேஷ் குமார், does it support all videos and audio format? எல்லா வீடியோ Nokia TVக்கு Nokia TV அதுல வந்து VLC பிளேயர் இன்ஸ்டால் பண்ணா இந்த ஃபார்மேட் வேணா எடுக்கும். அப்படிதான் சொல்லணும். டிஃபால்ட் பை டிஃபால்ட் எடுக்க நிறைய ஃபார்மேட் X265 எல்லாம் ரீட் பண்ணாது. ஆமா, ஆண்ட்ராய்டுல வந்து டிஃபால்ட்டா X265 வந்து அந்த ஹார்ட்வேர் ஆக்சிலேஷன் மாதிரி இது பண்றதுக்கு ஆப்ஷன் இல்ல. இவங்க நிறைய மேனுஃபேக்சரர் ஆல் ஆண்ட்ராய்ட் டிவி சேம் டாங்கி தான், சேம் எல்லாம் அதே தான் இல்லையா. பேட் டாங்கி ஸ்மால் வால் தானே கடைசி வரைக்கும். அப்படிதான் இருக்கு. ஏன்னா மீ டிவிலயும் பார்த்தேன், என்ன தங்கச்சி வீட்டுல மீ டிவி தான் இருக்கு, அதுலயும் பார்த்தேன் ஒரு சில ஃபார்மேட்ஸ் எல்லாம் பிளே பண்ண மாட்டேங்குது. இதுல என்ன ட்விஸ்ட்னா 7 வருஷம் முன்னாடி வாங்கின எங்க வீட்டுல இருக்கிற ஒரு சாம்சங் டிவி அது எல்லாத்தையும் பிளே பண்ணுது. ஆனா இத்தனைக்கும் ஆண்ட்ராய்டும் கிடையாது, ஒரு மண்ணும் நார்மல் டிவி தான், நார்மல் ஸ்மார்ட் டிவி. அப்போ பழைய டிவி எல்லாம் வந்து AAC ஃபார்மேட்ல இருக்கிற ஆடியோ வந்து சரியா பிளே ஆகாது இல்லையா. இப்ப இருக்கிறதுல வந்து ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கு, பிளே ஸ்டோர்ல இருந்து VLC இன்ஸ்டால் பண்ணுங்க, என்ன வேணா பிளே ஆகும். X265 மட்டும் எல்லா டிவிலயும் அந்த ஹார்ட்வேர் ஆக்சிலேஷன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டக் ஆகும். ஆமா, அதனால பாத்துக்கோங்க.
அடுத்து முரளிதரன் டிஆர், do you know BSNL 4G support only LTE FDD band 1? Most of the older phone won't support this band like Redmi 3S. ஆமா, band 1 அது வந்து இதுவே போட்டிருக்காரு, அதுலயே போட்டிருக்கு மொபைல்ல வந்து LTD FD பேண்ட் எந்த வந்தால் மட்டுமே BSNL 4G கிடைக்கும். இது என்னன்னா பழைய போன்ஸ்ல இருக்குல்ல, இது வந்து Redmi 4, Redmi Note 4 இதெல்லாம் வந்து பேண்ட் 1 இல்ல. இதே மாதிரி பிரச்சனை வோடோஃபோனுக்கும் இனிஷியலா இருந்துச்சு, முதல்ல இருந்துச்சு, இப்போ வந்து இப்ப கம்பேட்டபிள் ஆயிடுச்சு. இதெல்லாம் காமன் இஷ்யூடா. ஏன்னா இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, மத்தவங்க அந்த பேண்ட் 3 பேண்ட் 5 பேண்ட் 4 இந்த மாதிரி போனாங்க, இவங்க வந்து பேண்ட் 1 போயிருந்திருக்காங்க. அதுவும் கொஞ்சம் ரொம்ப லேட்டு, நீங்க ஆல்ரெடி லேட்டு. அதனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பஞ்சாயத்தா இருக்கு, வேற எந்த ஒரு ஸ்பெசிபிக் ரீசனும் இல்ல. மத்தபடி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் மோர் ஓவர் சிமிலரா இருக்கும். பட் பழைய போன் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் மேபி இந்த 4G எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது, அதான் உண்மை. சரி, ஓகே. சோ இன்னும் சில நல்ல கேள்விகளோட அடுத்த வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் சிவபரணி சைனிங் ஆஃப், மனோஜ் நாகேந்திரா. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.